வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். அமுதாவை தன்னோட ரூமுக்கு வர சொன்ன ராணி அவங்க கிட்ட, உன் மேல அக்கறவு உள்ளவங்கிறதால உன்னோட கல்யாண விஷயத்த பத்தி உன்கிட்டயே மனம் திறந்து பேசுறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்ல, அமுதாவுக்கு ஒரே வெக்கம் தாழல. என்னோட அப்பாவும் என் மேல பாசத்தை காட்டுற நீங்களும் இருக்கும் போது நான் என்ன சொல்ல போறேன்னு அமுதா பவ்யமா சொல்ல, அதுக்கு ராணி, இருந்தாலும் இது உன்னோட வாழ்க்கை, இதை முடிவு பண்ண வேண்டிய உரிமை உனக்குத்தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அமுதா என்னோட அடுத்த வாரிசா ஒன்னதான் நியமிக்கணுங்கிறது என்னோட ஆசைன்னு ராணி சொல்ல, அமுதாவுக்கு ஒண்ணுமே புரியல. குழப்பத்தோட புரியலையேன்னு ராணியையே கேக்குறாங்க அமுதா. அதுக்கு ராணி, இந்த நாட்டோட எதிர்கால மகாராணிக்கு இப்ப புரியாதுன்னு சொன்னதை கேட்டதும் தான் அமுதாவுக்கு எல்லா விஷயமும் தெளிவா விளங்க ஆரம்பிக்குது. தன்னை அரண்மனைக்கு கூப்பிட்டது, பாட்டு பாடி டான்ஸ் ஆட சொன்னது, அரண்மனையிலே தங்க சொன்னதுன்னு எல்லாத்துக்கும் காரணம் இதுதாங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாக ஆரம்பிக்குது. ஒருவேளை தன்னோட எண்ணம் தவறா கூட இருக்கலாமோன்னு ஒரு அற்ப ஆசையோட விளக்கமா சொல்லுங்கன்னு அமுதா ராணி கிட்ட கேட்க, அதுக்கு ராணி, என்னோட மகன் விக்ரமனுக்கு உன்னை திருமணம் செஞ்சு தரேன்னு ஆரம்பிக்க, ரொம்ப பதட்டத்தோட அமுதா ராணி கிட்ட, என்னோட அப்பா சம்மதம் கொடுத்துட்டாரான்னு கலக்கத்தோட கேக்குறாங்க. அதுக்கு ராணி, இல்ல, உன்னோட முடிவுக்காக காத்திருக்கிறாருன்னு சொன்னதும் தான் அமுதாவுக்கு போன உயிரே திரும்பி வருது. நீ சரின்னு சொன்னா போதும், கீர்த்தி பெற்ற சந்திரகுல வம்சம் தலைக்கும், மலர்புரியோட மக்கள் மனம் செழிக்கும், அந்தகாரம் சூழ்ந்திருக்கும் அரண்மனை உன்னோட வருகையால பேரொளி கொண்டு திகழும். இந்த வயசான காலத்துல நானும் என்னோட கடமைய சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டேங்கிற பெருமையும் இருக்கும்னு ரொம்ப மகிழ்ச்சியோட அமுதாவை ராணி கேட்க, அதுக்கு அமுதா, அம்மா எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் யோசிச்சு என்னோட முடிவை சொல்றேன், என்னை மன்னிச்சு விடை கொடுங்கன்னு சொல்ல, அதுக்கு ராணி, சரி கண்ணேன்னு ராணி சொல்ல, அவசரமா அங்கிருந்து போயிடுறாங்க அமுதா. இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் பார்த்திபனோட வரவுக்காக பதட்டத்தோட அமுதா காத்திருக்காங்க. பார்த்திபன் அமுதா கிட்ட சொன்ன மாதிரி நைட் அரண்மனை அந்தப்புறத்துக்குள்ள வர, அத கோட்டை மேல இருக்கிற வீரர்கள் பாத்துடுறாங்க. அவர் உள்ள வந்ததும் அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அமுதா, அத்தா நீங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன்னு சொல்ல, அதை கேட்டு பார்த்திபன் சிரிச்சிட்டு, அமுதா, புத்தம் புது மலரோட நறுமணத்தை தாங்கி வரும் தென்றலும், பூரிக்கும் பொன்னிறத்தை தூவி வரும் தேனிலமும் அள்ளி அள்ளி தர இன்பத்தை தள்ளிவிடுவேனா, தவற விடுவேனான்னு சொல்ல, அதுக்கு அமுதா, அத்தான் என்னோட இதயத்துல நீங்க ஏற்றி வைத்த காதல் ஜோதி என்னைக்கும் அணையாதே, சொல்லுங்க அத்தான்னு கலக்கத்தோட அமுதா கேட்க, அமுதா என் மேல உனக்கே இந்த சந்தேகம்னு புரியாம கேக்குறார் பார்த்திபன். அதுக்கு அமுதா, இல்ல அத்தான், உங்களுக்கு அர்ப்பித்த என்னோட இதயத்தை இந்நாட்டு மன்னனுக்கு உரிமையாக்கணும்னு ஆரம்பிக்க, உடனே பார்த்திபன், சொன்னது யார் சொல்லமுதா, இப்பவே அவங்கள நான் போய் பாக்குறேன்னு ஆத்திரத்தோட கேக்குறார். அதுக்கு அமுதா, வேண்டாம், என்னை இந்த சிறையில இருந்து மீட்டு உங்களோட இதய சிறையில பூட்டிடுங்க, அது போதும்னு சொல்றாங்க. அதை கேட்டு சந்தோஷத்தோட, அன்பே சீக்கிரம் உன்னை மீட்டு காதல் ராஜ்யத்தோட ராணியா முடிசூற்றேன்னு அவர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அமுதாவுக்கு நிம்மதியாகுது. மனசுல உள்ள பாரம் குறைய ரெண்டு காதலர்களும் இனிமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. கோட்டை மதில்ல இருந்த ஒரு வீரன் அவசரமா நாகநாதன் பூபதி கிட்ட, ஐயா, மந்திரி மகளோட அந்தப்புறத்துல யாரோ அந்நியன் புகுந்துட்டான்னு சொல்ல, அதை கேட்ட நாகநாதன் பூபதி கிட்ட அவரோட ஆட்களை அனுப்பி அந்த மாற்றான கைது பண்ண ஆணையிடுறார். இந்த விஷயம் எதுவும் தெரியாத அமுதாவும் பார்த்திபனும் காதல் மொழி பேசிக்கிட்டு இருக்க, அப்ப படபடன்னு கதவை தட்டுற சவுண்டு கேட்டு பதறாங்க அமுதா. அமுதாவோட பதட்டத்தை பார்த்து, நில்ல அமுதா, வர்றவங்க வரட்டும், வாள் கொண்டு வரவேற்கிறேன்னு தன்னோட கட்டாரிய பார்த்திபன் எடுக்க, வேண்டாம் அத்தான், அப்புறம் நம்மளோட திட்டம் எல்லாம் வீணாகிடும் அமுதா கெஞ்ச, அவங்களுக்காக சரின்னு சொல்லி அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு அந்த கொடியை பிடிச்சு பார்த்திபன் இழுக்க, கொடி அந்து கீழே விழுந்துடுது. அத்தான்னு அமுதா பதற என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் திகைக்கிறாங்க. அப்போ திடீர்னு அமுதாவுக்கு ஒரு யோசனை தோணுது. உள்ள இருந்து சில பட்டாடைகளை எடுத்துட்டு வந்து பார்த்திபன் கிட்ட கொடுத்து அதை போட்டுக்க சொல்றாங்க. பார்த்திபன் கிட்ட, இப்ப நீங்க தான் இளவரசர்னு சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுறார் பார்த்திபன். ஆமா, அப்படியே இருக்கீங்க, வித்தியாசமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரை இன்னொரு வழியா போக சொல்லி அனுப்பிடுறாங்க அமுதா. தான் ஏன் இளவரசர் மாதிரி இருக்கும்னு பார்த்திபன் யோசிப்பாரா? இந்த இக்கட்ல இருந்து பார்த்திபன் எப்படி தப்பிப்பார்? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.